அம்மா, போ, போ. டேய், இந்த பக்கம் ஏன்டா போற? டாக்டர் வீட்டுக்கு? ஐயா, பாய் வீட்டு பக்கமா திரும்பு. லெஃப்ட் போ, லெஃப்ட் போ. அங்க இருந்து டாக்டர் வீடு ரொம்ப கிட்ட. அந்த பக்கம் வலிக்குதா? Where there is a will, there is a way. மா? ஏய், 8ஆம் கிளாஸ்டா. போ, போ. டேய் டொங்கு, பார்த்தா தெரியல, பாடி இருக்குதுல, ஸ்ட்ரைட்டா வர. நான் அம்மாக்கு மேலுக்கு முள்ளனா தட்டியை மட்டும் அப்படி நவுத்தி வச்சீங்கன்னா நான் அப்படியே கேப்ல பூந்து போயிடுவேனா? நான் அதே கேப்ல போறியா? நீ என்ன கேப்ல போற ஸ்பைடர்மேனா? அப்படியே போமா. நான் அப்படி சுத்தி போனா ரொம்ப தொழுவுனா. 2 தெரு தாண்டா வீர சிவாஜி டாக்டர் வீடு. வேணா நானே எடுத்து வச்சுன்னு நானே தள்ளு போய்க்கிறேண்ணா. நான் அதே தள்ளிட்டு போறியா? தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோ, சிக்கமாயிடுவா. ஏய், என்னடா அங்க கிர்கிர் பண்ணிருக்க? அது ஒண்ணு இல்லன்னா ஆம்ட கேஸ். பஸ் நவருங்க, நானே போய்க்கிறேன். ஏன் நான் சொல்லி நிக்கிறேன், என்னடா ஜபரா பேசினிக்கிற? எங்க ஐயா தான் இங்க செத்து போயிட்டாரு, உங்க அம்மா என்ன செத்தா போச்சு? உன சாவு. பஸ் சாவியை குத்துருவா. ஏய் தகனி போடா. ஏய், பேசிட்டு இருக்க சொல்ல ஒதுக்குற? பேசுறதுக்கு முன்னாடி உன்னை உதச்சிருக்கணும். உடம்பு சரியில்லாம ஆக்ஷன் அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. ஓவரா சீன் போடுறீங்க. தம்பி மேலே கை வச்சல? கையிட்டு வச்ச, காலை தானே வச்ச. ஏய், பொம்பளைன்னு பாரு. ஓ, ஒரு உடம்பு இல்லம்மா. சும்மாரா, சம்பவம் நடக்குமா? மம்மி டயர்டா இருக்காங்களேன்னு படிச்ச பையனை பம்மி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கிறான். எச்சக்கலங்க ஒண்ணு சேர்ந்து ஓவரா சீன் போடுறீங்க. ஒரே ஐஸ் போட்டில ஒண்ணு அனுப்பிடுவேன். ஏமா கொள்ளி போட வேண்டிய கை ஒச்சுக்கிச்சு வச்சிடாதமா. உடச்சதா சரியாகும். Guys, எல்லாரும் வாங்க. We have an important அண்டாரியா விவேகானந்தர் இன்னைக்கு என்ன சார் முடியும்? This Friday, it's not going to be an ordinary Friday. ஏன் சார் ரிசைன் பண்ண போறீங்களா? சாரி, It's going to be a fun Friday and a family Friday. இந்த ஃப்ரைடேவை நம்ம ஃபேமிலி டேவா செலிப்ரேட் பண்ண போறோம். உங்க ஃபேமிலி டேவை நாங்க ஏன் சார் செலிப்ரேட் பண்ணனும்? We are the family, Raju. So, என்னோட வைஃப், MD வைஃப், அஞ்சு, லக்ஷ்மி இவங்கெல்லாம் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. And we have some award for you guys. அதுக்கப்புறம் நம்மளோட எவர்கிரீன் என்டர்டெய்னர் சுசி சிவம் சாரோட ஸ்பீச். எப்படி பிளான்? பக்கா சார். என்ன பக்கா? அவர் தான் அமித்ஷா மாதிரி ஐடியா பண்ணி சந்தான பாரதி மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவார், நமக்கு தெரியாதா? ஏன் என் ஐட்டனில் ஏதோ குறை இருக்கா? ஐட்டினரியில ஐட்டம் டான்ஸே இல்லையே. கமான் ராஜு, சுசி சிவம் சாரோட ஸ்பீச் எப்படி இருக்கும் தெரியுமா? சார், எல்லா வீட்லயும் அம்மான்ற பேர்ல அப்பான்ற பேர்ல ஒரு சுசி சிவன் இருப்பாங்க. டெய்லி ஸ்பீச் கொடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. சுசி சிவன் நல்லா தான் பேசுவார். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யூடியூப்ல பாத்துக்கோங்க. ஒரு ஃபன் டேல சுசி சிவன் ஸ்பீச் தேவையா? ஓகே, எனி ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ்? How about Jaggi Vasdev or Nityananda? நித்யானந்தா சிசிடிவி கேமரா இருந்தா வர மாட்டார் பாஸ். பாபா ராம்தேவ் அவர் யோகா காம்படிஷன் இருந்தா தான் வருவார். சார், அப்ப சன்னி லியோன் ஏன் மியா கலிஃபாவை கூப்பிடுவோமே? ராஜு, it's a family day. I know das only I'm completing competition that. கமான் ராஜு, பிராக்டிகலா பேசுங்க. நம்ம பட்ஜெட்ல வரணும். வருவாங்க சார். யாரு? அனைக்கா சோட்டி செம்மபூதாகாத படம் பார்த்தீங்களா? அவங்க அந்த படத்திலே அந்த குத்து குத்துறவங்க. மேடை போட்டு கொடுத்துருவீங்க, மாசம் மிரட்டுவாங்க. குத்தாட்டமா? நோ 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 நோ. Do you know the history of our company? சார், இந்த டைம்ல ஹிஸ்டரி பத்திலாம் பேசக்கூடாது சார். கெமிஸ்ட்ரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரணும். சான்ஸே இல்ல, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அனைக்கா சோட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ பாத்தீங்களா சார் மக்கள் சக்தியை? இவங்க மேல தூக்கி இருக்கிறது வெறும் கை மட்டும் கிடையாது ராஜு. அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. 5 லட்சத்துக்கு வருவாங்களா? அது ஏன் பொறுப்பு? பாப்பா கொஞ்சம் பேமெண்ட் பேலன்ஸ் வர வேண்டியிருக்கு. அது வரல அப்படின்னாக்க பாப்பா ஷூட்டிங் வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஜலதோஷம் தான் வரும். பார்த்து சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. வணக்கம் 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 வணக்கம். உங்களுக்கு சொல்ல ஃபோனில் பேசுன உங்களுக்கு சொன்னேன். வணக்கம் வணக்கம். இப்போ உங்களுக்கு தான் சொன்னேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் காலு கழுத்துக்கு மேலே வரலையா? சாரி சார். சாரி சார். சார், என் பேர் செம்பியன். இவர் ராஜு. அப்படியா? என் பேர் கேப்டன் கந்தசாமி. செல்லம்மா எல்லாரும் விகேஎஸ்னு கூப்பிடுவாங்க. அப்போ சிகேஎஸ்னு தானே சார் கூப்பிடணும்? வழுக்க கந்தசாமி. உங்கள் பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க, என் பேர் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு. சார், என்டர் டெக்னாலஜிஸ்லேருந்து வரோம். ஃபோன் பண்ணியிருந்தோமே.
ஓ அந்த கிளப்பில் ஆடுறதுக்கு கால் ஷீட் கேட்டிருந்தீங்களே. கால் ஷீட் இல்லை சார், ஒரு நாள், அதுவும் 2 ஹவர்ஸ் போதும். 2 ஹவர்ஸோ 2 மினிட்ஸோ பாப்பா கிளப்புலலாம் ஆடுறதில்ல. சார் இது கிளப்பு கிடையாது சார், கம்பெனி. பட்ஜெட் எவ்வளோ? ஒரு 1 லட்சம் சார். 1 லட்சத்துக்கு பாப்பா சீட்டே ஆடாதே. சரி சார், ஒரு 2 லட்சம். கடை திறப்பு விழாவுக்கே 3 லட்ச ரூபா வாங்குறோம் தம்பி. ரிப்பனை வெட்டிவிட்டு ஈன்னு இழிச்சா போகிறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துருவானுங்க. சரி சார், உங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வேணாம் நீங்கள் எப்படி சொல்கிறது? எங்களுக்கு வேணும் சார். ஒரு 4 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்து ஆட சொல்லுங்கள் சார். 4 லட்ச ரூபாய்க்கு மேடை மேலே ஏறுவாங்க, ஆனால் ஆட மாட்டாங்களே. சார் அது மேடமே சொல்லிட்டோம். சொல்கிற டைலாக்கே ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க, இதை வேற சொல்ல போகிறாங்களா? பாப்பா ரெடி ஆகிட்டாங்களா பார். மேடம் ட்ரெஸ் மாற்றுறாங்க சார். இவங்க பார்க்கணுமா? இல்லை பரவாயில்ல சார், அவங்க ட்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்ப்போம். ஹலோ தம்பி, அசிங்கமாக பேசினா அருளுக்கு பிடிக்காது, கேவலமாக பேசினா கேப்டன் கந்தசாமிக்கு பிடிக்காது. கன்ஃபார்ம். ரெடி ஆகிட்டாங்களான்னு பாருண்டா. வாங்க வாங்க வாங்க. மேடம், மேடம், அழைக்க மேடம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? உட்காருங்க உட்காருங்க. மேடம் எங்க சார்? நீங்கள் உட்காருங்க, வருவாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பாப்பா நான் சொன்னேன் இல்லையா, இவங்க தான் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவர் ராஜு, இவர் தும்பி. சார் தும்பி இல்லை செம்பி. ஹாய் கேப்டன் சொன்னாரு. இவன் தான் உங்களோட தீவிர ஃபேன். சுசி சிவம்க்கு பதில் உங்களை இந்த தடவை மேடையில் ஏத்தியே திருவன் போராடி ஜெயிச்சிருக்கான். சுசில் சிவம் ஐ நோ குட் டான்சர். பட் என் அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. பாம்பேல ஒரு ஷோல டான்ஸ் பார்த்துட்டு எனக்கும் உங்களை மாதிரி பெல்லி மூமெண்ட் கத்து கொடுங்கன்னு ஒரே ஆடம். சுசி சிவம்க்கு பெல்லி டான்ஸா மேடம்? சூப்பரா இருக்கு மேடம். கடவுளை பற்றியே பேசுகிறவருக்கு இவ்வளவு கஷ்டமா? பாப்பா அந்த கதையெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு? நம்ம கதையை பார்ப்போம். ஒன்லி 5 லட்சம் தான் கொடுப்பேன்னு ஒரே பிடிவாதம். 5 லட்சம் ரூபா தரணும், நம்ம படம் சொன்னோம். தரலாம் தாராளமா தரலாம்டா. ஒன்லி 5 lakhs மேடம். அங்கே ஏன் மேடம் பாக்குறீங்க? என் நெஞ்ச பாருங்க மேடம். பாருங்க மேடம். அவங்க அப்பா அத்தா கூட நெல்ல தான் பேர் எழுதிருப்பாங்க, நீ ஃபுல்லா எழுதிருக்க. வாவ் அமேசிங். என் மேல இவ்ளோ லவ்வா? வெரி மேடம் வெரி. நீங்க கீழ மட்டும் பாத்தீங்க அசந்துருவீங்க. மேடம் ஃபுல்லா தொடையில நச்சு அடிச்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சொன்னா கேளுங்க. நீங்க உடம்பு பூரா பாப்பா பேரை பச்சை குத்தி வச்சிருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க? எனக்கு வேற வழி இல்ல சார். அவங்க பேர்ல இருக்க பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அவங்க பேரை வைக்கணும். அந்த அளவுக்கு என் வாழ்க்கையை அவங்களுக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன் சார். I want to hug you செம்பி. செம்பினா ராஜு அவன், பட் எனக்கு ஹக் ஓகே. Oh no, I want to hug ராஜு. நோ மேடம், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. கடவுள் என்ன மாதிரி சாதாரண மனுஷனை கட்டி பிடிக்க கூடாது மேடம். கேப்டன் இவங்க ஃபங்க்ஷன்ல நான் ஆடுறேன். கேன்சல் ஆல் அப்பாயின்ட்மெண்ட். அன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ தான். Thank you மேடம். மேடம் ஷார்ட் ரெடி. ஷார்ட் ரெடி நீ போ. ஓகே. கடவுளே கட்டி பிடிக்கதா கூடாது, ஆனா கை கொடுக்கலாம்ல. பிடிக்கலாம் மேடம். சரி போப்பா, நீ போ நான் பேசிக்கிறேன். See you. அனிகா அவ இறங்கி போயிட்டாடா. நான் இறங்கி போயிட்டேன்டா. தம்பி அது என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நீங்க முதல்ல அந்த 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருங்க, மீதி 4 லட்ச ரூபாய் சீக்கிரமா கொடுத்துருங்க. ஐயோ சார், ஃபுல் பேமெண்ட் நான் அன்னைக்கே உங்களுக்கு செட்டில் பண்றேன் சார். இந்தாங்க சார் 1 லட்சம். வேற என்ன சார் வேணும்? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வேணா வரட்டுமா சார்? அதுக்கு நான் தான் போகணும். ஐயோ அனிகா கோட்டி. அவளே கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னா நீ ஏடா பிடிக்கல? டாட்டு அழிஞ்சிரும்டா. கேடி பக்கர். பொண்ணுக்கு அப்பா இல்லையா? ஏன் இல்லாம? அதான் அவன் இருக்கான்ல. அவன் அண்ணன் மட்டும் இல்ல, அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா மாமா, அவளுக்கு உலகமே இவன்தான். ஓமா போய் ராதாவை கூட்டிட்டு வாமா. சரி பேசிக்கிட்டு இருக்கேன், கூட்டிட்டு வரேன். தம்பி உங்க பேர் என்ன? என் பேர் ராஜு, என் தங்கச்சி பேர் ராதா. எங்க அம்மா பாசமலர் படம் பார்க்கும்போது நாங்க பிறந்தோம். அது 1960s வந்த படம் இல்ல? அதுக்கப்புறம் 90s டிவியில் பார்க்கும்போது பிறந்தோம். ராதாவுக்கு ஒன்றுனா நான் துடிச்சிருவேன், எனக்கு ஒன்றுனா ராதா துடிச்சிருவேன். தோ ராதாவே வந்துட்டாலே. என்னடா வெறுந்தோட்டோட வந்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு டீ காஃபி கொடுக்க வேணாமா? டீயா காஃபியான்னு நீ சொல்லவே இல்லையேண்ணா. போய் காஃபி எடுத்துட்டு வாடா போ. எனக்கு டீ. நான் காஃபி தான் கொடுப்பேன், என் அண்ணா அதான் சொன்னாரு. நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, அவள் சின்ன குழந்தை. இன்னைக்கு ஒரு நாள் காஃபியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். நீ போட போய் காஃபி எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க?
என்ன படிச்சிருக்காங்க? எவ்வளோ சீக்கிரமாக காஃபியை போட்டு கொண்டு வந்துட்டா பாருங்க. அவள் முன்னாடியே காஃபி போட்டிருப்பா. ஏன்னா நான் காஃபி தான் கேட்பேன்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணே சொல்லி தான் கொண்டு வரணுன்ற ஒரே காரணத்துக்காக வெறுந்தொடர வந்திருக்கா. குடிங்க குடிங்க குடிங்க. உட்காருமா. அண்ணன் முன்னாடி உட்கார மாட்டேங்க. அண்ணன் மேல இவ்வளோ மரியாதையா? அப்போ உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வருவார்ல, என்னால் நின்றுட்டுலாம் தாலி கட்ட முடியாதுங்க. பரவாயில்ல உட்கார. நீ இந்த 25 வருஷத்தில் தடவையா என் ராதா என் முன்னாடி உட்கார்றா. தம்பி 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமா? வாங்க சார் போய் பேசுவோம். நம்ம 2 பேரும் இல்ல தம்பி, பையனும் பொண்ணும் பேசலாமான்னு கேட்டேன். நீங்கள் தனியாக கூட்டு போய் எது கேட்டாலும் என்கிட்ட ஓடி வந்து கேட்காம உங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டா என் ராதா. இதுக்கு மேலே நீங்கள் தனியாக போய் பேசணுமா? வேண்டாம். வெரி குட். தம்பி, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. பொண்ணுகிட்ட கொஞ்சம் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்களேன். டேய் ராதா, அவளுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ தட்டை மாற்றிக்கலாம்? அடுத்த மாசமே மாத்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. போயிட்டு வாங்க, கிளாஸை வச்சுட்டு போங்க. டேய் ராஜு, இந்த நேரத்தில் காசை தூக்கிட்டு எங்கடா போய் தொலைஞ்ச? எடுக்க மாட்டானே. ஏமா ராஜுவுக்கு ஃபோன் பண்ணீங்களா யாராவது? பண்ண பட் எடுக்கல. நீ பண்ணியே எடுக்கலையா? தம்பி மேடம் எப்போ வருவாங்க? மேடம் வந்துருவாங்க சார். ராஜு எங்க? தெரியல சார், ரொம்ப நேரமா ஃபோன் பண்றேன் எடுக்க மாட்டான். சரி, மேடம் வந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுப்பா. ம் சார், இதுக்கு முன்னாடி சுசி சிவம் வரும்போது இதே ஆர்வத்தை நீங்க காட்டியிருக்கலாமே. ஆவாத கதெல்லாம் பேசாத. மேடம் வந்தா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடு. கண்டிப்பா சார். வாங்க மேடம். வெல்கம் கேப்டன். ஹலோ. வெல்கம் மேடம். Thank you. இந்தப்பா சிம்பா. செம்பி சார். Hi Semvi. Where is Raju? ராஜு இஸ் ஆன் தி வே மேடம். செம்பி. He is our manager. Oh. I'm Rajesh. Hi. I'm a big fan of yours. Thank you. But Raju மாதிரி வராது. அவ திறந்து கட்டினப்போ ஷாக் ஆயிட்டு. என்னப்பா சொல்றாரு? Sir, that is really a big story, sir. Unfortunately, I can't tell you now. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கி பணம் 4 லட்சங்க. ராஜு கிட்ட இருக்கு. ராஜுங்க பணத்தோட வர்றான். மேடம், he is doubting Raju. Come on, Captain. இத பாருப்பா, பாக்கி பணம் மட்டும் வரல. பாப்பா மேடையில ஏறாது. அதானே சார்? போய் பாப்பாவை மேக்கப் போட்டு ரெடி ஆக சொல்லுங்க சார். பணம் வந்தோடனே தரேன். கேரவனுங்க. கேரவன் வந்து தான் அங்க இருக்கு சார். கேரவன் என்ன கேட்டரிங் வேன் மாதிரி இருக்கு. செம்பி, கேஷ் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எதுவும் தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. சரி சார். அடே ராஜு, அந்த பிள்ளைகிட்ட மாட்டிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இந்த கடங்கார கேப்டன் மாட்டி விட்டியாடா. இவன் ஒருத்தன் கால் மேல கால் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ராஜு, ஹலோ மானா மச்சான், எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம் ஃபோன் அடிக்கிறது? கேப்டன் ஃபுல் டைம் இங்க வேலை பேமெண்ட் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காடா. எங்க இருக்கற? பில்லர் ஒயின்ஸ்லடா. ஒயின் ஷாப்லயா? ஆமாடா. முட்டாளாடா நீ. இங்க இவ்ளோ சரக்கு இருக்குது, ஒயின் ஷாப்ல என்ன பண்ணுங்கற? நான் சாக போறேன்டா. சாகறதுனால கடைசியா உன் குரலை கேட்கலாம்டா கால் பண்ணேன். என்ன ஒரே ஒரு தடவை ஓ வாய்ஸால ராஜு கூப்பிடுறேன். டேய் லூசு மாதிரி பேசாத. பின்னாச்சு உனக்கு. மச்சான், எனக்கா ஒரே ஒரு தடவை ராஜுன்னு கூப்பிடு. ஏய் ராஜு, ஃபீலிங்கா கூப்பிடுறா. ஈஸ்ரா எதுவா இருந்தாலும் நான் வந்து பேசிக்கலாம். முட்டாள்தனமா இது பண்ணி தொலைக்காத. குய்யால சாகும்போது கூட நம்ம கேட்கறத பண்ண மாட்டானுங்க பரதேசி ஃப்ரெண்ட்ஸ். டேய், யார் அது? ராஜுவா? கேப்டன், என்ன வேணும் உங்களுக்கு? பேமெண்ட் என்னாச்சு? இந்த ஃப்ரெண்ட் இருக்கான் கேப்டன். என்னது? இந்த வாங்கிட்டு வந்துறேன். இந்த வாங்கிட்டு நில்லு. இந்த வாங்கிட்டு வந்துறேன். டேய் நில்றா. பிரதர், சார், இங்க ஒரு இன்னோவா இருந்தது, எங்க? நம்ம வண்டி தான் சார். இப்போ தான் சார் கிளம்பிச்சு. நீங்க பார்ட்டி தான் சார் புக் பண்ணிருக்காங்க நைட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு. அப்படியா? சரி, வண்டி எடுங்க. எங்கே சார்? பில்லர் ஒயின்ஸ்க்கு. உள்ள சரக்கு இல்லையா சார்? பத்தலைங்க. நான் தான் கம்பெனி பார்ட்டியாக இருந்தாலும் கடைசி பெக்கு கவர்மெண்ட் பெக்காக இருக்கணும். வண்டி எடுங்க சார். போயிட்டு டைமுக்கு வந்துடலாம்ல. 2 நாளாக வண்டி ஓடினுங்க சார். வந்துடலாம் பிரதர், கொஞ்சம் அர்ஜென்ட். வண்டி எடுங்க. டேய், என்னடா இப்படி உட்காந்துருக்க? மச்சான், நம்ம தங்கச்சி ராதா ஓடி போயிட்டாடா. மச்சான் ஓடி போயிட்டாடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நீ உட்காரு, முதல்ல உட்காரு. மச்சான், காலையில் அம்மாவுக்கு சுகர் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு போனாடா. 1 hour ஆச்சு, திரும்பி வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்.
நானும் மெடிக்கல் ஷாப்பாக தேடி அலையிற ஆள் கிடைக்கவே இல்லைடா. ஷார்ப்பாக 5 மணிக்கு ஒரு மெசேஜ் போடுறாடா. டோன்ட் வரி பிரதர், நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மெசேஜ் போடுறாடா. ஒரு ஸ்மைலி வேற மச்சான். என்னடா சொல்ற, நம்ம ராதாவா? ஆமாண்டா, அவளே தான்டா. வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட காலில் வந்து பிளெஸிங் வாங்கினா. நான் கூட ஃபார்மசிக்கு போகிறதுக்கு எதுக்குமா பிளெஸிங்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா ஃப்ளாட் வாசலில் இருக்க பால் பாக்கெட் எடுக்க போனா கூட பொண்ணுங்க பிளெஸிங் வாங்கிட்டு தானே போனோம், அதான பொண்ணுங்களுக்கு சேஃப்னு பொறுப்பா பேசா மச்சான். இப்படி செருப்பை கட்டி அடிச்சாரு மச்சான். சரி, அங்க கேப்டன் பிரச்சனை பண்ணுகிறான், பணத்தை எடுத்துட்டு வா, அந்த ஆள்கிட்ட குத்துட்டு ஒரு ராதாவை தேடுவோம். மச்சான் என்னடா மச்சான், அந்த படத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டாரா. இது மட்டும் ஆபீஸ் தெரிஞ்சுட்டா என் வேலை போயிடும், மாலை போயிடும். அம்மாவுக்கு தெரிஞ்சா உசரே போயிடும் மச்சான். ப்ளீஸ் மச்சான். சரி, டென்ஷன் ஆகாம யோசி, பதட்டப்படக்கூடாது இப்போ. மச்சான், ஏன் ராதாவுக்கு பொதுவாக அதெல்லாம் தெரியாது மச்சான். எவனோ ஜீவோ ஃபோன் வாங்கி கொடுத்து வில்லங்க பண்ணியிருக்காண்டா. சரி, உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்ல. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன்டா. ஹலோ சார், சொல்லுங்க சார். செம்பி எங்க இருக்கீங்க? சார் பக்கத்துல தான் சார், மாத்திரை வாங்க வந்திருக்கேன். டான்ஸ் முடிஞ்சு போச்சு. மேடம் ராஜு கையால காசு வாங்காம போக மாட்டேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜு எங்க? சார் ராஜு இங்க தான் சார் இருக்கான். நான் அவங்க கூட தான் சார் இருக்கேன். வந்துடுறோம் சார். ஏன் இப்படி எல்லாரையும் பேனிக் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மேனேஜர்ட்ட உடனே பேசுங்க. என்ன டாய்லெட் கூட போக விட மாட்டேன்றாங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? உங்க வேலைக்கு உல வைக்காம பாத்துக்கோங்க. சாரி சார், நான் பேசிடுறேன் சார். என்ன வேணா அதை சுண்ணாம தலை எனக்கு. அங்க கேப்டன் பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுகிறானோ, உடனே அவன்கிட்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுமா, இல்லைன்னா நமக்கு வேலையே போயிருமா. இன்னைக்கு அவனை வேலை போயிருவான் நமக்கு. சொட்ட குயில், இன்னைக்கு அவன் செத்தா. ஹலோ ராஜு, என்னப்பா உன் ஆளே காணோம்? என் காசு எங்க? காசு வாங்காம நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நகராத, அங்கேயே உட்காந்துரு. ராஜு, என்ன ராஜு? மனுஷருக்கு பிரச்சனை தெரியாம பணம் தொணத்தி எடுத்துக்கிட்டு நீ. ஏன் என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை உனக்கு எதுக்கு? சொன்னா தீர்த்து வச்சிருக்க நீ. அதான் உன் பிரச்சனை எனக்கு எதுக்கு? அதை நான் ஏத்துக்கணும். என் காசுங்க. புத்தியை காமிச்சல்ல நீ. ஒருத்தன் பிரச்சனைன்னு புலம்பிட்டு இருக்கான், பணம் பேயா அலைஞ்சிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, இப்போ உன்னை அன்ஃப்ரெண்ட் பண்ற பாரு. நீ அன்ஃப்ரெண்ட் பண்ணு, பிளாக் பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் காசை கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ நேரா மோச்சாக்கு வா. நான் அங்க வரேன். ஏன்னா நான் அங்க வர முடியாது. உன் பணம் என்கிட்ட தான் இருக்கு. நீ மேடத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சு மோச்சாக்கு வா. சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். வா, அங்கேயே இருக்கிறேன். அந்த மோச்சாங்க கட் பண்ணிட்டான். மோச்சா இங்க இருக்கு, அது யாருக்கு தெரியும்? சரி வா, ராதாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் பார்ப்போம். அங்கே போனால் ஏதாவது க்ளூ கிடைக்கும். மச்சான், எல்லாருக்குமே ஃபோன் அடிச்சிட்டேன்டா, யாருக்குமே தெரில. ஆனால் ஆம்பள்னு ஒருத்திடா, அவன் மட்டும் ஃபோன் எடுக்காம கட் பண்ணிட்டே இருக்கிறா. கடைசியாக எடுத்துட்டு ஏதோ கோக்கு மக்கா பேசிட்டு வச்சிட்டாடா. எனக்கு என்னமோ அவன் மேலே தான் மச்சான் டவுட்டாக இருக்கு. அப்போ அவனால தான் மச்சான் ஏதோ பிரச்சனை. சேஃப்டி மச்சான். அவள் வீடு தெரியுமா உனக்கு? தெரியும் மச்சான், அம்பத்தூர்காரி. ராதாவை அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃப்ரெஞ்சு கிளாஸ் போகிறாங்களே, நானே ராதாவை 2-3 தடவை வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்கேன்டா. சரி வா, அங்கே போய் பார்ப்போம். சரி வா மச்சான், முடிச்சு போயிடலாம். ஐயோ, சரக்க கூட முடிக்க முடியல. டேய், வீடு கரெக்டாக தெரியும்ல? தெரியும்டா. வண்டி எடுங்க. ஆஃபீஸ்க்கா சார்? அம்பத்தூருக்கு. அம்பத்தூர்ல எங்க சார்? யோ, நோயினாதயா வண்டி அடியா. இல்லை சார், காலையில் தான் ஐயப்பா கோயில் சவாரி முடிச்சுட்டு வந்தேன். வேற ஆள் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. உங்களை விட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம்ல சார்? போயிடலாங்க, வண்டி எடுங்க. சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க போன் சரியில்லையா, மூஞ்சி சரியில்லையான்னு தெரியல. கிளாரிட்டியே இல்ல, அப்புறமா பேசுவா. ஆம்பல் டார்லிங், என் பியூட்டியை பத்தி மட்டும் பேசாத. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பாரு, கடைசியா ஒண்ணே கேக்குறேன். I love you, you love me. ஐயோ, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்கண்ணா, பயமா இருக்கு. அண்ணான்னு கூப்பிட்டதுக்கெல்லாம் அசிங்கப்படுறாள் நான் கிடையாதுமா. இதெல்லாம் பல தடவை கேட்டு சலிச்சு போச்சு. இந்த பார், என் பாடி வேணா பல்கா ஹல்க் மாதிரி இருக்கும், பட் மை ஹார்ட் சில்க் மாதிரி. பாத்தியா எப்படி துடிக்குதுன்னு? எனக்கு பிடிக்காதவனே நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? பிடிக்காதவனா? அப்பனா என் கையை பிடிச்சது, கட்டி பிடிச்சது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, படம் பார்த்தது, பாப்கார்ன் தின்னது எல்லாம் பெரும் நடிப்பா? ஐயோ, நடிப்பில்ல, அது ஃப்ரெண்ட்ஷிப். விளையாடாத ஆம்பல். எனக்கு நிறைய கனவு இருக்கு. எனக்கு அமெரிக்கா போன நிறைய சாதிக்கணும். என்னால இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன் என்ன லவ் டார்ச்சர் பண்ற? எனக்கு ஒன்ன பிடிக்கல. பிடிக்கலன்றதுக்கு ஒரு காரணம். ஐ வாண்ட் ஒன்லி ஒன் ரீசன். ஒரு காரணமா? 10,000 காரணம் இருக்கு. நீ ஒரு கிழவ, மாங்காய் மடையர், மொக்க பீஸ், அரை மெண்டல், ஓவர் வெயிட், ஹை பிபி, லோ சுகர், தொகை கழுத்து. இதெல்லாம் கோடி தடவை கேட்டு சலிச்சு போச்சு. இதுவரை நான் கேட்காத ஒரு ஐட்டத்தை அப்படியே எடுத்து விட்டு பாப்போம். அண்ணா, என்ன விட்டுருங்க அண்ணா. எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது. நோ மீன்ஸ் நோ. ஐ நோ. நோ மீன்ஸ் நோ. சாம்பள திங்கி வைக்க போற ஒரே அம்பளை நான் தான் நினைச்சு பல கனவுகளோட இருந்தேன். இனிமே இந்த உலகத்துல நான் வாழ முடியாது. வாழ தகுதியற்றவன். நான் தூங்க போறேன். சரி, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் தூங்க போறேன்னு சொல்லல,
தூக்குல தொங்க போறேன்னு சொன்னேன். லூசா நீங்க லவ் பண்ணலனா செத்துருவீங்களா? என்ன தவிர வேற எதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? இங்க இந்த வீடு தானடா? டேய் ராதாவை இதே இடத்துல தான்டா டிராப் பண்ணிருக்கேன். மச்சான் பூட்டி இருக்கா? இங்க வா மச்சான். டேய் இந்த கதவு திறந்திருக்கா? லுக் அட் சி. ஏய் ஏய் மதன், இரு அம்பள். இது பாடிக்கு போடுற சென்ட்னு நினைப்ப. இந்த பாடியவே சென்ட் பண்ண போற சென்ட். மதன் அப்படி பண்ணாதீங்க மதன் ப்ளீஸ். மச்சான் கதவை உடைச்சிடலாமா? ஏய் அமர் நோ. இனிமே நீ என் கால்ல விழுந்து கதறி கதறி அழுது உன் காதல சொன்னா கூட அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் வெளிய இல்ல. வந்து தரகறீங்களா என்னன்றீங்க? என் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி. மதன் கதவை திறடி அமர். ஏய் மதன் அமர் யா ராதா ஏய் ராதா ஏய் ராதா யார் நீங்க? ராதா மச்சான் அங்க தேறோம். உள்ள போய் தேறோம் மச்சான். உள்ள போடா. ஹலோ யார் நீங்க? யார் வேணும்? யார் ராதா? நான் யாருன்னு தெரியாது. என் தங்கச்சி ராதா யாருன்னு உனக்கு தெரியாது? மச்சான் இவ வீட்டு வாசல் முன்னாடி ராதாவை 4 தடவை வந்து டிராப் பண்ணிட்டு போயிருக்கேன். நடிக்கிறாளா? ராதா பிரதரா? ஆமா. ஹலோ அவன் தங்கச்சி ஓடி போயிட்டா. அதுக்கா? அவ ஒண்ணும் ஒலிம்பிக்ல ஓடலைங்க, ஊரை விட்டு ஓடிட்டா. ரியாக்ஷன் எல்லாம் கேக்குறீங்க? அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க? அவன் ஃபோன் பண்ணான்ல, ஏன் எடுக்கல? ஓ ஃபோன் மேல ஃபோன் பண்ணது இவர்தானா? ஆமா. சும்மாலாம் டார்ச்சர் பண்ணா போலீஸ் கிட்ட சொல்லுவேன். ஐயோ மச்சான் என் தங்கச்சி யாரு கூடயோ ஓட விட்டது இல்லாம என்னையவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றாரா? ராதா இவன் தங்கச்சி கேப்ல எனக்கு தெரியாது. ஐயோ மச்சான் புளுராடா. எனக்கு நல்லா தெரியும் மச்சான். என் தங்கச்சி இவகிட்ட தான் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டாரா. இந்த புளிப்பு பேச்சலாம் என்கிட்ட வச்சுக்கிறாரே. உடனே என் தங்கச்சி கிட்ட சொல்லு. எனக்கு தெரியாத தயவு செஞ்சு வெளியில போங்க. மச்சான் ராதா தங்கச்சி பேசு. மரியாதையா போனை கொடுத்துரு. நல்லா ரொம்ப மோசமானவன். வேற மாதிரி என்ன பண்றீங்க? அவளை தூக்குடா நீ. தூக்கடா. கொடுத்துடுறேன். பேசுடா. மச்சான் போன் கட் ஆயிடுச்சுடா. லாக் வேற பண்ணிருக்கடா. லாக் எடுக்க சொல்றான். உங்க பாஸ்வேர்ட் என்ன சொல்லுங்க. இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும். மச்சான் போன போடுறா. சைனாட்ட வை. ஸ்டாப். ராதா போடு சுவிட்ச் ஆஃப்டா. ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாயடா. இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா ராதா இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு கூண்டு போ. ஹலோ 4 நாள்ல நான் யுஎஸ் போறோம். என்னால எங்கேயும் வர முடியாது. இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்ணேன்னு வச்சுக்க, அமெரிக்கால ஆண்டிப்பட்டி கூட போக முடியாது. மச்சான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். ஹலோ என்ன இப்ப வேணும்? ராதா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அட்ரஸ் சொல்றேன். எங்க டெக்னிக் எங்க கிட்டே வா. என்ன தப்பான அட்ரஸ் கொடுத்து சுத்தி விட பாக்குறியா? மச்சான் போகு. இவன் தூக்கி வேன்ல போடுறான். தூக்கிரடா. தொடாத. இப்ப என்ன வேணும்? ராதா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். ஆமா. கூட்டிட்டு போறேன். கிளம்பு. ஹலோ அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. குளிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப தங்கச்சி கோயில்ல இருக்காளா? பார்த்தா நான் வேற குடிச்சிருக்கேனடா. உள்ள போக முடியாதா? நீ தாண்டா உள்ள போய் நம்ம தங்கச்சியை கூட்டு வரேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். குளிச்சிட்டு வர வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். காத்துக்கிட்டே இருப்போம் சொன்னேன். இப்ப முதல்ல தங்கச்சி ஃப்ரெண்ட் ஓட்ட சைட் அடிக்க விட்டதுக்கு எனக்கு இது வேணும். நல்லா தானே இருக்கு, அடிச்சிருக்கலாமே. நேரத்துல யாரா இந்த கேப்டன் வேற போன் பண்ணி உயிரை வாங்குறான்டா. பேசு மச்சான். ஹலோ ராஜுவா. சொல்லியா? நான் மூச்சை வந்துட்டேன். நான் மோட்சம் வந்துட்டேன். மோச்சாவா? அது எங்கயா இருக்கு? மெரினாவில் இருக்கு. நீ தானே வர சொன்னேன். ஆமையா நான் வர சொன்னேன். இப்போ ஒரு அர்ஜென்ட் நான் சோழிங்கநல்லூர் வரைக்கும் வந்துட்டேன். என்ன இங்க வர சொல்லிட்டு நீ அங்க போன? எவ்வளவு நேரம் அவனுக்கா வெயிட் பண்றது? கத்த வேண்டியவன் நான். நீ கத்துற. இப்ப நான் என்ன பண்றது? இப்போ என்ன பண்றது? ஐயோ நீ என்ன பண்ண, 2 பேருக்கு மிடிலா விஜிபி வந்துரு. அங்க வந்து ஒரு டீ எடுத்துட்டு நான் உனக்கு நெக்ஸ்ட் லொகேஷன் ஷேர் பண்றேன். சாரி, எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்ல. பழகிக்க. 4 லட்சம் வருதுல, சும்மாவா? மூட்டு போன வை. என்ன வேண்டாம் அவனுக்கு? அவன் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ எங்க? விஜிபில. ஆமா இவன் இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கா? மச்சான் ஓட வண்டியை எப்படி ஓடுறானே. என் தங்கச்சி இதே பண்ணால ஓட வச்சிருக்கா. டேய் டேய் மச்சான் இங்க வாடா. அப்ப குதிக்கிற உன்னால குதிக்க முடியாதடா. பேண்ட் சிந்தாடிச்சான். மச்சான் போட்டடா. மச்சான் அப்ப என் தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியாதாடா? அவ்வளவுதானடா? அப்பலாம் ஒண்ணும் நடக்காது மச்சான். இங்கதான் எங்கேயோ இருக்காடா. மச்சான் என் தங்கச்சி முட்டை கிடைக்கணும். எங்க அம்மாக்கு மருந்த கலந்து கொடுத்து நான் தொங்கிடுவேன் மச்சான். லூசு மாதிரி பேசாதடா. மச்சான் எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. இன்னும் கல்யாணம் ஃபர்ஸ்ட் டேட்டே முடிஞ்சிருக்குடா. நம்ம தங்கச்சி நீயே சந்தேகம் பண்ணலாமாடா? ஏய் தங்கச்சி ராதா. நாத்து தாங்க முடியல. இங்க இருக்கா மச்சான்.
இங்கதான் இருக்கா. ஏய் இதுல இருக்கிறத விட உங்ககிட்ட எல்லாம் மாட்டி உசுர விடலாம். ஹலோ, நீ ஒண்ணு மாட்டிக்கல, நாங்களா கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓ சரியா, ஓகே பரவாயில்ல, நான் வந்துடுறேன். முதல்ல இறங்கி வா. இங்க பாத்தியா தூசா தூங்குறத. ஏய் வாட் தி டக். ஏய் தூக்கமா? ஆமா சார். உன் தங்கச்சி ஊட்ட விட்டு ஓடனா தெரியும். என்னங்க பேசாத, வண்டி எடு போல நீ. எங்க எங்க? மறைமலை நகர். வண்டி எடு. சார் மறைமலை நகர்லாம் யார் லிமிட் இல்ல சார். நான் சிட்டி மட்டும் தான் சார் ஓட்டுவேன். இப்போ நீ வண்டி அடிக்கிற, உன் டிராவல் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணவா? இதெல்லாம் போங்கா இருக்கு சார். நானே ஐயப்பன் கோயில் சவாரி முடிச்சுட்டு மதியம் தான் வந்தேன். ஆள் இல்லைன்னு நான் அனுப்பிச்சிருக்காங்க. யோ நானே செம்ம கான்ல இருக்கேன். உன் பாஸ் போன போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வண்டி அடியா. தூங்கவே இல்லை சார். அதான் இப்போ தூக்குனல, மூட்டு வண்டி எடு. மச்சான் அவள உள்ள ஏத்து. ஓஹோ ஓ நீர் மச்சான் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுடா. டேய் நீ ஏடா முன்னாடி போற? பின்னாடி ஏறா. இல்லடா, லேடிஸ் இருக்காங்க. டோரை இழுத்து போறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் மதன், மன்மதன். இது வெறும் லைவ் வீடியோ இல்லை, என்னுடைய மரண வாக்குமூலம். இந்த உலகத்தில் காதலிச்சு ஏமாந்தவங்களை விட அவன் நம்மளை காதலிச்சிருவான் நம்பி ஏமாந்தவங்க தான் அதிகம். நீங்கள் கேட்கலாம், சின்ன பையனா இருக்கியே, சுமார்ட்டா இருக்கியே, அந்த பொண்ணுக்காகவும் அவள் லவ்வுக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்னு நீங்கள் கேட்குறதுன்னு கேட்குது. ஒன்று சொல்லிட்டேன், நெருப்பு இல்லாமல் பருப்பை வேக வைக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய அகால மரணத்திற்கு என் காதலி பொறுப்பு இல்லை, என் காதல் தான் பொறுப்பு. ஐயே, யாரு அழைப்பு மணி ஆராய்ச்சி மணி மாதிரி இந்த அடிக்கிறது? நான் ஆம்பல் தான். நீ யாரு? ஆம்பல், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ஆம்பல். ஆனா நீ வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் காதல் தானே, கருணை இல்லையே. கதவு திறங்க ப்ளீஸ். ஆம்பல், காதல் தானே, கருணை இல்லையே. ஐயோ கருணைதான். கருணையா? கருணையும் ஒரு நாள் காதலா மாறுன்றது எனக்கு தெரியும். நீ என்னை சாப்பிட மாட்டேன். அப்படி நான் விஷத்தை குடிச்சு செத்தாலும் என் வாயை உன் வாயில வச்சு சும்மா விருத்து 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 குடிச்சு எப்படி காப்பாத்திடுவேன்? எங்க முன்னாடி எதுக்கு ஓடி வந்த? எங்க என் தங்கச்சி ராதா? யார் இந்த ஆளு? என்னடா ஒரு 50-60 வயசு இருக்கும் போல. இந்த ஆளை பார்த்தா மரியாதை வரல. உன் தங்கச்சிக்கு எப்பறம் காதல் வந்துச்சு? மட்டமான டேஸ்ட்ல உன் தங்கச்சி. என் தங்கச்சி பத்தி தப்பா பேசாத. யோ இங்க அவன் பையன். இந்த ஆள் பையனோட என் தங்கச்சி ஓட வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மேட ஆறீங்களா? இப்போ என் தங்கச்சி எங்கன்னு சொல்லல, நான் விஷத்தை குடிச்சிருவேன். வெரி குட் டிசிஷன். எனக்கு ஆம்பல் வந்துட்டா. வாங்கி வச்ச விஷம் வேஸ்டா போயிருமே, குப்பையில கொட்டலாம் நினைச்சேன். அத நீயே குடிச்சு செத்து போ. போயா பைத்தியம். ஐயோ ஸ்டாப். நான் இங்க வந்தது உங்களை காப்பாத்த லவ் சொல்றதுக்கு இல்ல. நமக்கு இடையில ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒத்துக்க மாட்டேன். ஓ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பெரியார் மேல சாமி வராது, எனக்கு உன் மேல காதல் வராது. ஆம்பளை தவிர்த்து எனக்கு வேற என்ன வராது. நான் சாகுறது உறுதி. ஐயோ என் இதயத்துல நீ இல்ல. வேற யார் இருக்கா? வேற யாரும் இல்ல. போய் சொல்றேன். இவ்வளவு ஸ்மார்ட்டா நான் இருக்கும்போது உள்ள எவனோ ஒருத்தன் டென்ட் கட்டி உட்கார்ந்திருக்கா. ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்? ஓகே எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சா பின்னாடி சுத்தி விட்டுருவியா? அடுத்தவன் காதலி மேல ஆசைப்படுற மன்மதன் காலத்துல ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்? இவன் தான். நல்ல ஜோக்கு, நாளைக்கு சிரிக்கிறேன். உண்மையை சொல்லு. ஐயோ இவன் தாங்க. இவனா? நானா? டேய் சாக்கா வேண்டியவன் நான்டா. நீ என்ன சாக்காகற? சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க நினைச்சு இவன் ஷாக் ஆயிட்டா. ஏய் நீ என்ன எலவடா நடக்குது? என் தங்கச்சி எங்கன்னு கேளுடா. இருடா, இவ வேற ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கா. டேய் இருங்கடா, நான் அவளை உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ஆளுக்கால ஐ லவ் சொல்லி அத்தாக்ஷன் விளையாடுறீங்க. இருங்கடா, முதல்ல அந்த Facebookல கட்டாச்சா இரு, செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஹாய் गाइस, இவ்வளவு நாளா என்னோட சாவு காரணம் காதல் தான் நினைச்சேன். அது மிகப்பெரிய முட்டாள்தனம். என் சாவு காரணம் காதல் இல்ல. தம்பி உன் பேர் என்ன? செம்பி. ஏன்டா இப்ப சொன்ன? ஃப்ளோல சொல்லிட்ட மச்சான். டேய் செம்பி கப்பி, உன் மூஞ்சி காட்றா. என்ன செம்பி? கிச்சக்கா. நான் ஆம்பல். கிச்சக்கா. இவங்க ரெண்டு பேரும் தான் என் சாவு காரணம். I am going to die. இதோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த கிளைமாக்ஸ். நான் சாக போறேன். யோ சாவறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏன் பேரை சொல்ற? உன் பேரை யூஸ் பண்ணதுக்கு உனக்கு எவ்வளவு காண்டா இருக்கு? நீ ஆளே யூஸ் பண்ணிருக்கியா? அப்ப எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கும்? யோ அவ சும்மா சொல்றாயா? நான் அவளு லவ் பண்ணல. அதெல்லாம் போய் நீ போய் சொல்ற. அவ கண்ணுல பார்த்தேன். பொண்ணு போய் சொல்லலாம். அவ கண்ணு போய் சொல்லாது. அவ கண்ணுல ஒரு காதல் இருக்கு. நான் பார்த்தேன். தலிக்க நான் சாவுறேன். சோபா நக்கியா சாகுறேன். சோஃபா நக்கில சாவ முடியாதியா? இல்ல நான் சாவேன். ஏப்பா உள்ள வாங்குதுப்பா. தண்ணி பா. தண்ணி. டேய் உனக்கு ஒரு தங்கச்சி வேணும்ல? போய் தண்ணி எடுத்து வாடா. போங்கடா. ஏய் சீக்கிரம். தண்ணி பா. அம்மிக்கு சாகடிச்சாதடா. தண்ணி. இந்த குடி. இத காணா மூடிய தொடரா முட்டாள். தேங்க்ஸ் பா, தெரியாம தெரிஞ்சிட்டேன்பா. ஏடா என் தங்கச்சியை காப்பாத்த வந்தா எவன் இவனையும் காப்பாத்திட்டு இருக்கீங்களா? போங்கடா, நான் போய் சாகுறேன்டா. டேய் நானும் உன் கூட தான் வந்தேன். எனக்கு மட்டும் தெரியும். அதோ மச்சான் செருப்பால அடிக்கணும்டி. டேய் சும்மாடா. நானே தங்கச்சி காணாம போன காட்ல இருக்கேன். நீ என்னடா கண்ட காண்டா மிருகத்தை காப்பாத்திட்டு இருக்க? டேய் நான் புடிச்சாடா காப்பாத்துனேன். பிரச்சனை ஏற்போதுதான்டா. வேணா புடிச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்கடா. ஏய் மாமா என்ன? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நான் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் பல்லு விளக்குற சாம்பல் கூட ஆம்பல் கம்பெனி தான். ப்ளீஸ் கன்சிடர் மீ. உங்க தங்கச்சி ஏன் ஊர்ல தான் இருக்கா? நான் கன்ஃபார்மா உங்களை கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி இவன் செத்துற கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். இவனை காப்பாத்துறதுக்கு. உங்க லவர்னு கூட வேற போய் சொன்னேன்.
எனக்கு வேற வழி தெரியலங்க. நாள்ல நான் யுஎஸ் கிளம்பணும். இவன் செத்துட்டானே என் கனவு செத்துடும். ஐ ஹாவ் டு ஃப்ளை. நீ ஃப்ளை பண்றதுக்குள்ள ஏன் மான மரியாதை எல்லாம் அங்க ஃப்ளை ஆயிரும் போல இருக்கு. அவன் வேற சாவறதுக்கு முன்னாடி ஏன் பேரை சொல்லிட்டு சாவறான். இவன் இங்க விட்டு போக முடியாது. அது டேஞ்சர் தான். எனக்கு டேஞ்சர். மச்சான் அந்த ஆளை கூட கூட்டிட்டு போயிடலாம். அப்பதான் சூசைட் பண்ணாம தடுக்க முடியும். ஏடா அவனுக்கெல்லாம் என் தங்கச்சி ஓடி போனது தெரியுமாடா? அப்போ உன் தங்கச்சி ஓடி போனதுக்கு நான் ஜெயிலுக்கு போகணுமாடா? நடத்துங்கடா, நல்லா நடத்துங்க. இந்த கேப்டன் பரதேசி வேற ஆளை கட் பண்ணா வேற மேனேஜர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவானே. சாவடிக்கிறீங்கடா நீ. அம்பல் ஐ லவ் யூ. யோ சொல்லியா? இப்போ நான் வீதி போய் வந்துட்டேன். அதுக்குள்ள ஏன் வந்த? அதுக்குள்ளே வந்தாதான்ப்பா வீதி போய் அடுத்த கேட்டு தோசை கடை. ஏப்பா அங்கேருந்து இங்கே வரதுக்கு 2 hours ஆச்சுப்பா. யோ எங்க தங்கச்சியை தேட ஆரம்பிச்சு 2 hours ஆகலையா? தங்கச்சி 2 hours தர்றீங்களா? ஏன் ஓடி விட்டாளா? வாயை மூட்டு வெயிட் பண்ணியா? எது வரைக்கும்? உன் தங்கச்சியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்குமா? நாங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. விஜிபி பெரிய தீம் பார்க்கு உள்ள போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். ஏப்பா இப்போ லேட் நைட் ஆயிடுச்சியா? நைட் ஆனா என்ன கலர் கலரா லைட் போட்டுப்பாங்களா? உள்ள போய் சுத்தி பார்த்துட்டியா? வந்துடுறோம்யா. பெட்ரோல் வேற தீர்ந்து போயிடுச்சியா? யோ 4 லட்சத்தோட சேர்த்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி தரையா? மூடிட்டு போன வையா. இருக்கிற கடுப்பு தெரியாம பேசிட்டு இருக்க. சை. லவ் ஃபெயிலியருக்காக சூசைட் பண்ணிக்கணும்னா உலகத்துல ஒரு ஆம்பளை கூட உயிரோட இருக்க முடியாது. தற்கொலை பண்ணிக்கிற ஐடியாலாம் விட்டு எங்க கூட வாங்க. அசுக்கு, நான் லவ் பண்ற பொண்ணோட நீ கட்டி பிடிச்சி டூயட் ஆடுவேன். நான் ஸ்டொமக் ஃபயரோட மரத்துக்கு பின்னாடி நின்று எட்டி பார்க்கணும். அதெல்லாம் நடக்காது. நான் பழையபடி எனர்ஜி ஏற்றிக்கிட்டு என்னுடைய டெத்தை நான் கண்டினியூ பண்றேன். புரிஞ்சுக்கோங்க பிரதர், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல நான் சாகுறேன். எங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. ராதாவை பார்க்க போகணும். என்னடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுடா, கிளம்புங்கடா. இவர் வர மாட்டேன்றாரு. எஸ்டா, நீங்க போங்க, நான் பேசி கூட்டு வரேன். செம்பி ஏன் பாஸ் உங்க சைஸ்க்கெல்லாம் அடம் பிடிக்கலாம்? பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கா இல்லையா? நான் சாகணும். தேவையில்லாம எங்க 2 பேரும் ஏன் இதுல இழுத்து விட்ட? அந்த ஆள் வேற என் முழு பேரை மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். ஹலோ, அவன் சாவாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. சும்மா புலம்பாதீங்க. உன் காதல் உண்மையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உன் லவ்வே அவளை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவ கூடவே நீ இருக்கணும். அப்படிங்கிற? அப்படித்தான். அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில எப்பயாவது ஒரு தடவை தான் கதவை தட்டும். அந்த நேரத்துல தாப்பால் போட்டு வீட்டுக்குள்ள வாயை பொழந்து படுத்துக்கிட்டு இருந்தேன்னு வை, கிழிஞ்சிரும். கரெக்ட் பாஸ். எப்படியாவது என்ன கூட்டு போங்க பாஸ். இப்ப போனானே செம்பி மூஞ்சி. எனக்கு தெரிஞ்ச லவ் ரொம்ப நாள் டிராவல் ஆகுது பாஸ். புடிங்கிறோம். நான் பாத்துக்கிறேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ், கூட்டு போங்க பாஸ். தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். கம் ஆன். ஆம்பல், உன்னை கரெக்ட் பண்றது வெரி சிம்பிள்.